சென்னை மண்ணடியில் உள்ள இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் கட்சியின் அலுவலகத்திற்கு நேரில் சென்று முதலமைச்சர் விஜய் அந்த கட்சியின் தேசிய தலைவர் பேராசிரியர் காதர் மொய்தீனுக்கு நன்றியையும் வாழ்த்தும் தெரிவிக்கக்கூடிய அந்த காட்சியை தான் இப்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். முதலமைச்சர் விஜய் நேற்று முதல் ஆதரவு தெரிவித்த கூட்டணி கட்சி தலைவர்களின் அலுவலகங்களுக்கு நேரில் சென்று தங்களுக்கு கூட்டணி அரசு அமைவதற்கு ஆதரவு அளித்த அந்த கட்சிகளின் தலைவர்களுக்கு நன்றி தெரிவித்து வாழ்த்து பெற்றுக் கொள்கிறார். நேற்று முன்னாள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இல்லத்திற்கும் நேரடியாக சென்று அவர் வாழ்த்து பெற்றார். இதே போல மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவின் இல்லத்திற்கு சென்றார். பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் அன்புமணி ராமதாசின் இல்லத்திற்கு நேரில் சென்று வாழ்த்து பெற்றார். இதே போல நாம் தமிழர் கட்சியின் சீமான் இல்லத்திற்கும் நேரில் சென்று வாழ்த்து பெற்றார். அதைத் தொடர்ந்து இன்று இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் கட்சியும் தமிழக வெற்றி கழகம் அரசு அமைவதற்கு கடிதம் அளித்து ஆதரவு தெரிவித்திருக்கிறது. இதையடுத்து இன்று சென்னை மண்ணடியில் உள்ள அந்த இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் கட்சியின் அலுவலகத்திற்கு அவர் வருகை தந்திருக்கக்கூடிய அந்த காட்சிகளை தான் இப்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அவரோடு அந்த வாணியம்பாடி சட்டப்பேரவை உறுப்பினர் சையத் ஃபரூக் பாட்ஷா மற்றும் பாபநாசம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ஷாஜகான் உள்ளிட்டோர் அவரோடு உடன் செல்லக்கூடிய அவருக்கு மலர்கொத்து அளித்து அந்த IUML இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் கட்சியின் அலுவலகத்திற்குள் அழைத்து செல்லக்கூடிய அந்த காட்சியை தான் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னை மண்ணடியில் உள்ள அந்த இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் கட்சியின் அலுவலகத்திற்கு முதலமைச்சர் விஜய் வருகை புரிந்ததை ஒட்டி அந்த பகுதியில் உள்ள ஏராளமான மக்கள் நெருக்கடி மிகுந்த ஒரு குறுகலான சந்தில் அந்த அலுவலகம் அமைந்திருக்கக்கூடிய நிலையில் அந்த பகுதி முழுவதுமே ஏராளமான மக்கள் திரண்டிருந்து அவருக்கு வரவேற்பு அளித்தனர். தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைப்பதற்கு இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் கட்சியின் 2 சட்டமன்ற உறுப்பினர்கள் பாபநாசம் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் ஷாஜகான் மற்றும் வாணியம்பாடி தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் சையத் ஃபரூக் பாட்ஷா ஆகிய இருவரும் நாளை நம்பிக்கை வாக்கெடுப்பில் ஆதரவாக வாக்களிக்க இருக்கிறார்கள். இப்போது நம்பிக்கை வாக்கெடுப்பில் அறுதி பெரும்பான்மையான அந்த பெரும்பான்மையை அடைவதற்கான 118 என்ற எண்ணிக்கையை நாளை முதலமைச்சர் விஜய் தலைமையிலான அரசு நிரூபிக்க வேண்டிய நெருக்கடியில் இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் 2 சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது. ஒன்று, அமமுக கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர் எஸ் காமராஜ் அந்த கட்சியிலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறார். அதனால் அவர் நாளை வாக்களிக்க முடியுமா என்ற சட்ட சிக்கல் இருக்கிறது. அதற்கு சபாநாயகர் தான் அந்த முடிவை அறிவிக்க வேண்டும். மற்றொன்று, தமிழக வெற்றி கழகத்தின் திருப்பத்தூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ஒரு வாக்கில் வெற்றி பெற்ற அவர் சட்டப்பேரவையில் நாளை வாக்களிக்க முடியாது என்று அவர் தெரிவித்து விட்டார். இதனால் தமிழக வெற்றி கழகத்தின் மொத்த எண்ணிக்கை குறைகிறது. 108 107 ஆகி இப்பொழுது 106 அது குறைந்திருக்கிறது. இதனால் இன்னும் 12 சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆதரவு தேவை. 5 காங்கிரஸ் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர்கள் 5, இதே போல இந்திய கம்யூனிஸ்ட், இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஆகியவை சேர்ந்தால் 11 சட்டமன்ற உறுப்பினர்கள். இவர்களோடு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் 2 MLAக்களும் ஆதரவு அளித்தால் 13 என்ற அறுதி பெரும்பான்மையை அவர் எட்டி விடுவார். கடிதம் அளித்த அந்த சட்டமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கையின் மூலமாகவே நம்பிக்கை வாக்கெடுப்பை அவர் வென்று விடுவார். ஆனால் மற்ற கட்சிகளான CV சண்முகம் தலைமையிலான அதிமுகவில் ஒரு பிரிவு நாளை நம்பிக்கை வாக்கெடுப்பில் ஆதரவாக வாக்களிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அவ்வாறு வாக்களித்தால் 150 வாக்குகளுக்கும் அதிகமாக விஜய் பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. டாக்டர் அன்புமணி ராமதாஸ் இல்லத்திற்கு நேற்று அவர் சென்றிருப்பதை ஒட்டி அந்த கட்சியைச் சேர்ந்த 4 சட்டமன்ற உறுப்பினர்களும் கூட ஒருவேளை தாவேக தலைவர் விஜய்க்கு ஆதரவாக நாளை வாக்களிக்க கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஒட்டுமொத்தமாக அதிமுக திமுக கூட்டணியில் உள்ள அனைத்து கட்சிகளுமே பெரும்பாலான கட்சிகள் நாளை நம்பிக்கை வாக்கெடுப்பில் ஆதரவாக வாக்களிக்கும் என எதிர்பார்க்கப்படுவதால் அவர் நம்பிக்கை வாக்கெடுப்பில் 150 வாக்குகளை நெருங்கக்கூடிய சூழ்நிலை இப்போது இருக்கிறது. இருந்த போதிலும் இந்த நம்பிக்கை வாக்கெடுப்பில் அந்த கட்சி கொறடாவின் உத்தரவின்படிதான் அந்த MLAக்கள் வாக்களிக்க இயலும். மதிமுக கொறடா என்ன உத்தரவு பிறப்பிக்க போகிறார், பாட்டாளி மக்கள் கட்சியின் கொறடா என்ன உத்தரவு பிறப்பிக்க போகிறார் என்றெல்லாம் கேள்வி எழுந்திருக்கிறது. ஏனென்றால் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவை அவர் வீட்டில் நேரில் சென்று சந்தித்திருப்பதன் மூலமாக அந்த மத்திய மதிமுகவுக்கும் உதயசூரியன் சின்னத்தில் அவர் வெற்றி பெற்றிருந்த போதும் அவர் வாக்களிக்க இயலாத சூழ்நிலை. திமுக கொறடா அளிக்கும் உத்தரவின்படிதான் அவர் வாக்களிக்க இயலும். இல்லை என்றால் அந்த பதவியை பறிபோக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுவிடும். இந்த சூழ்நிலையில் இப்பொழுது இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் கட்சியின் அலுவலகத்தில் பேராசிரியர் காதர் மொய்தீனிடம் தாவேக தலைவர் விஜய் இப்பொழுது அவருக்கு நன்றி தெரிவித்து வாழ்த்து பெறக்கூடிய அந்த காட்சிகளும் வந்து கொண்டிருக்கிறது. அதை நாம் இப்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம்.